தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாயார் மாரியம்மாள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலிங்கப்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹமீதிடம் கேட்கலாம். ஹமீத், திடீரென நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. வணக்கம். அதாவது நேற்று நடைபெற்ற காந்தியவாதி சசி பெருமாளின் மரணத்தினுடைய தாக்கம் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுடைய சொந்த ஊரான அந்த கலிங்கப்பட்டியில் இன்று எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த கலிங்கப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரே மதுக்கடை, அதாவது ராஜபாளையம் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைக்கு காலை 11 மணி அளவிலே இந்த ஊரை கலிங்கப்பட்டியை சேர்ந்த மக்கள் திரளாக அந்த கடைக்கு பூட்டு போட்டு தற்பொழுது ராஜபாளையம் செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கேள்விப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய தாயார் 99 வயதுடைய முதியவர் அம்மாள் மாரியம்மாளும் களத்திற்கு போராட்டக்காரர்களோடு இணைந்து காலை 11 மணி முதல் தற்பொழுது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய தாக்கம், நேற்று நடைபெற்ற சசிபெருமாளுடைய மரணம் இந்த போராட்டத்தின் தாக்கமாக இருக்கிறது. இங்கே உள்ள போராட்டக்காரர்கள் இங்கே உள்ள காவல், அதாவது நெல்லை ஏஎஸ்பி அரவிந்த் தலைமையிலே 60க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சங்கரன்கோவில் டிஎஸ்பி மற்றும் சங்கரன்கோவிலில் இருந்து தாசில்தார் சிவகுமார் மற்றும் நெல்லை ஆர்டிஓ அனைவரும் இங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த போதிலும் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தாயார் வைகோவுடைய தாயார் மாரியம்மாள் மற்றும் அவருடைய சகோதரர் இந்த கலிங்கப்பட்டியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினை குறித்து இங்கு நம்மோடு இருக்கக்கூடிய வைகோவுடைய தாயார் அம்மா மாரியம்மா அவர்களிடம் கேட்போம். அம்மா, உங்களுடைய போராட்டத்திற்கு காரணம் என்னம்மா, கொஞ்சம் சொல்லுங்க. கடை அடைக்கணும். பொம்பளை பிள்ளைங்க எந்நேரம் குடிச்சிட்டு ஆம்பளை அடிக்க வராங்க. அழுதுதாங்க கொஞ்சங்களால் பார்க்க முடியல. இந்த சாராய கடை அடைச்சி ஆகணும், மூடி ஆகணும். ஆமாம். தற்பொழுது நம்மோடு இருக்கிற வைகோவுடைய சகோதரர் இந்த கலிங்கத்துப்பட்டியின் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் கடந்த 2002 முதல் இந்த ஊராட்சியில் எந்த மதுக்கடையும் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருப்பதாகவும் இதனால் வரை அரசு அதுக்கு செவிசாய்க்கவில்லை என்றும் இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று உறுதியாக இங்கே போராட்ட களத்தில் இருக்கிறார். அவரிடம் தற்பொழுது இந்த போராட்டத்தினை பற்றி கேட்போம். ஐயா, உங்களுடைய போராட்டத்தின் தீவிரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது டாஸ்மாக் கடைகள்னால நாட்டில் இருக்கிற அவலங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். இது யாரும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்கிற மாதிரி சாராய கடை இருக்கிறதுனால தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சந்தோஷத்துக்கும் குடிக்கும், கவலைக்கும் குடிக்கும், சொந்தக்காரன் வந்தாலும் குடிக்கும், ஊருக்கு போனாலும், அதாவது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. வாழ்க்கையோடு சாராயம் பின்னி பிணைந்து அதிலிருந்து வெளியேற முடியாமல் பெரியவர்கள் பாதிக்கப்படும் போது பிரச்சனை இல்லை. இப்பொழுது சின்னஞ்சிறார்கள், பேரன் பேத்திகள் 18 வயசு 16 வயசு 20 வயசு உள்ளவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பொங்கல் வந்தாலும் சரி, யாராச்சும் ஊரில் சொந்தக்காரன் வந்தாலும் சரி, முதல் இது சாராயத்தை தான் வாங்குகிறாங்க. இது குடும்பங்களை சின்னாபின்னமாக்குகிறது. கண்கூடாக கிராமத்தில் இருப்பதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மருமகன் செய்கிற வேலை, மகனால் பாதிக்கப்படுறவன், தம்பியால் பாதிக்கப்படுறவன், பொருளாதார இழப்பு, அடி, குடும்பங்கள் பிரிஞ்சு அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த நிலைகள் கூடிக்கொண்டே போகின்றது. பொருளாதாரம் நசிந்து எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. இங்கேயே எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. இது பொதுச் செயலாளர் அவர்கள், எங்கள் அண்ணன் அவர்கள் 1500 கிலோமீட்டர் நடக்கும்போது கூட இவ்வளோ தாக்கம் ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுது மறைந்த பெரியவர் சசி பெருமாள் அவருடைய மரணம் நேற்று பார்க்கும்பொழுது, அவரை மேலிருந்து அந்த டவர்லேருந்து இறக்கும்போது அதை சகிக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாளை பூராமையும் மக்களுக்காக சாராயம் இருக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று மக்களை பற்றியே சிந்தித்து 33 நாள் உண்ணாவிரதம் இருந்து அந்த ஊரிலே போராட்டங்கள் நடத்தி நேற்று அப்துல் கலாமுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த போராட்ட களத்தில் 5 மணி நேரம் டவரில் இருந்தது. அந்த கொடுமையை சகிக்க முடியவில்லை. இது பாமர மக்கள் எல்லோரும் பார்த்தவருக்கே தெரியுது. நம்ம பிள்ளையே குடிக்காமல் இருக்கு தானே அந்த புண்ணியமான மேலே போய் செத்துருக்காரு பண்ணும்போது, நம்ம ஊரில் சாராய கடை வேண்டாம். அதனால் காலையில் மறிக்க போகிறோம், அவளை வர சொல்லு. நான் திருநெல்வேலியில் இருந்தேன். உடனே அவளை வர சொல்லுங்க அங்கவும். நான் உடனே அவசர ஊரில் இருந்து முடிவெடுக்காங்களேன்ட்டு நான் உடனே வேகமாக வந்தேன். வீட்டில் வரும்போது 500-600 பெண்கள் திரண்டிருந்தார்கள். எங்கள் அம்மா இறக்கி விட்டேன். அது வீல் சேர் லைஃப் தான் இப்போ இருக்குது 1 வருஷமாக. நானும் வரேன், கஷ்டமாக இருக்குமே, வெயில் அடித்தானே எல்லோரும் தான் போகிறாங்க, நானும் போகிறேன்னு வந்தோம். இங்கே மூட சொன்னோம், மூடலை. 2 பேர் பூட்டை போட்டிருக்காங்க.
நன்றி ஐயா. இங்கே அவருடைய தலைமையிலிருந்து தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடுதல் தகவலாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தற்பொழுது கலிங்கத்துப்பட்டிக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகுதான் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு முடிவுக்கு வரும் என்று தெரிய வரும். மேலும் எங்களுடைய ஊழியர்களும் உள்ளே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல்.